எல்லாருமே உங்க கையில ஒரு தாள் எடுத்துங்க, பேப்பர் எடுத்துங்க. உங்களை எல்லாம் நான் ஒரு 5 நிமிடத்துல கவிஞரா மாத்த போறேன். 5 நிமிடத்துல உங்களை பாடகரா மாத்த போறேன். என்னால முடியுமா முடியாதா நீங்க மட்டும் சவால் விடுங்களேன். ஒரு 5 நிமிடத்துல உங்களை கவிஞராகவும் 5 நிமிடத்துல உங்களை ஒரு அதாவது ஒரு பாடகராக மாத்த போறேன். பாடகர் வந்து பாட்டு பாட வர குரல் நல்லா இருந்தா நல்லா போலாம். சரியா? வெளியே என்ன இருக்க பேப்பரு? சரி, ஆராய்ச்சி போதும். நீ கவிஞரா பாடகராமா? ரெண்டுமே அப்ப வந்து எழுதி முடிச்சுக்கலாம். பாப்பா வச்சுக்கிறோம். நேரமாச்சு. அம்மா எனக்கு உயிரே மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. இந்த கவிதையா படிக்கணும்னா சில வரிகளை அப்படியே 2 முறை படிக்கணும். அதான் அதுக்கு பலம் கிடைக்கும், ரொம்ப பவரா இருக்கும். சரியா? அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், அவள் பெயர் மாறி, அவள் பெயர் மாறி, ஆனால் அவள் எப்பொழுதும் மாறியதில்லை. அவள் பெயர் மாறி, ஆனால் அவள் எப்பொழுதும் மாறியதில்லை. அவள் நிறம் கருப்பு, அவள் நிறம் கருப்பு. என் மீது அவளுக்கு இல்லை என் மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. என் மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. இந்த வரிய கவிஞரை எப்படி மாத்திக்கிறோம்? கவிஞரை சொன்னா எப்படி சொல்லுவாரு? அது மாதிரி மாத்துங்க. பாத்தீங்களா? இப்ப நான் சொன்ன மாடுலேஷன் புரிஞ்சா? அம்மா அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், அவள் பெயர் மாறி, ஆனால் அவள் எப்பொழுதும் மாறியதே இல்லை. அவள் பெயர் மாறி, அவள் எப்பொழுதும் மாறியதே இல்லை. அவள் நிறம் கருப்பு. இந்த ஏற்றத்தாழ்வு என்ன கவிஞரோட? அவள் நிறம் கருப்பு, அவள் நிறம் கருப்பு. என் மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. என் மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஐயோ இல்லாத எனக்கு கேட்கலானே, அவனுக்கு வர மாட்டேங்குது. சரியா? இப்ப நீ கவிஞர் தம்பி படிக்காம பாருங்க, கவிஞரா மாட்டாங்க. உங்க பேர் என்ன? பிரியதர்ஷினி. கை தட்டி அம்மா அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், அவள் பெயர் மாறி, அவள் பெயர் மாறி, ஆனால் அவளுக்கு அவள் எப்போதும் மாறியதில்லை. அவள் பெயர் மாறி, அவள் எப்போதும் மாறியதில்லை. அவள் நிறம் கருப்பு, என் மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. அவள் நிறம் கருப்பு, என் மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. என் மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. கவிதை வடிவம் மாறிச்சா? இப்ப சாதாரணமா படிக்கிறது எப்படி, கவிதையா படிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து இப்ப பாடகரா மாற்ற போறேன். அதே பாட்டு விடுங்க. இப்ப நான் இந்த 3 வகையில பாடுறேன். நான் இப்ப எழுதுறதா நான் வந்து முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிலாம் வரல. நீங்க அப்படி நான் வந்து பாடினா தான் சும்மா நம்ம பில்டப் காமிக்கிறீங்க. இப்ப இங்கதான் எழுதி இந்த பாப்பா, இந்த பாப்பாவோட பாட்டு பாருங்க. அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், அதே பாட்டு தான். அம்மா அம்மா. இப்ப நான் மெட்ட பாடுறேன். அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், அவள் பெயர் மாறி, அவள் பெயர் மாறி, ஆனால் அவள் எப்போதும் மாறியதில்லை. ஆனால் அவள் எப்போதும் மாறியதில்லை. அவள் நிறமோ கருப்பு, அவள் நிறமோ கருப்பு. என் மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. என் மீது அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. அம்மா எனக்கு உயிரளித்தவள், அம்மா. இப்ப அந்த ஸ்பாட் இப்ப சோகமா இப்ப மெலோடியா பாடினா, இப்ப இது பாப் சாங் ராப் சாங் மாத்தினா உங்களுக்காக தான். இப்ப ஜாலியா எல்லாம் நிறைய கருத்து சொல்லுவாங்க. இது எப்படி மாத்தலாம், நம்மளால முடியுமானா முடியும். ரெண்டு பாருங்க. அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், ஆனால் அவள் பெயர் மாறி, அவள் பெயர் மாறி, ஆனால் அவள் எப்போது மாறியதே எப்போது மாறியதே இல்லை. அவள் எவரோ கருப்பு என் மீது அவளுக்கு இல்லை என்றும் வெறுப்பு. அவள் எவரோ கருப்பு அவளுக்கு என்றும் இல்லை வெறுப்பு. அம்மா 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 எனக்கு உயிரை அளித்தவள், உயிரை அளித்து அவள் பெயர் மாறி 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 மாறி, அவள் பெயர் மாறி மாறி மாறி, ஆனால் அவள் எப்போதும் எப்போதும்
முடியதே இல்லை. இதெல்லாம் இப்ப நீ அந்த மாதிரி முயற்சி பண்ணி நீ பாட்டு நான் பாடின மட்டும் இல்ல, நீ அந்த மட்டும் கூட பாடி பாரு. இப்ப கவிஞர் பாடகரா மாத்துறேன், கவிஞரா இருக்கிறாங்க அவங்க பாடகரா மாத்துறேன். மாறிடுயா? உனக்கு பிடிச்ச பெட்டில் பாடு. எத்தியா அது போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாடு, நீயே பாடு. கிட்ட வச்சுக்கலாம். அம்மா அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், அம்மா எனக்கு உயிரை அளித்தவள், அவள் பெயர் மாறி, அவள் பெயர் மாறி, ஆனால் அவள் எப்போதும் மாறியதில்லை. அவள் நிறம் கருப்பு, அவள் நிறம் கருப்பு, என் மீது அவளுக்கு என்றுமில்லை வெறுப்பு. அம்மா இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம், நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உங்ககிட்டயே திறமை இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி இது வெறும் வெற்று காகிதம். இதுக்கு முன்னாடி என்ன வந்தது? வெற்று காகிதமா இருந்தது. அந்த காகிதத்துல 4 வரி வந்தவுடன் அது ஒரு கவிஞராக மாறினார். அந்த வரியை பாடியவுடன் அவர் பாடகராக மாறினார். அதுதான் இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் சுயமாக தான் யோசித்த கவிதையை மாற்றி யார் வேணாலும் பாட்டுக்கு மெட்டு போடலாம், மெட்டுக்கு பாட்டு எழுதலாம். யார் வேணாலும் எழுதலாம். நான் தான் எழுத முடியும் சார், என்னால தான் முடியும் சார், நான் முடியும், மத்தவங்களாம் எழுத முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதுவரை உனக்கு தெரியல. இந்த பாப்பாக்கு இதுவரை இது ஒரு கவிஞர் ஒளிஞ்சிருக்கிறாரு தெரியல, இதுக்கப்புறமா ஒரு ஒரு பாடகர் ஒளிஞ்சிருக்கிறாரு தெரியல. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. இதுதான் நாசம். நமக்குள் இருப்பவர்கள் யார் என்றே தெரிந்து கொள்ள நாம் ஆசைப்படுவதில்லை. ஆனால் யாரோ ஒருவர் நம்மை வெளிக்கொண்ட, நம்ம என்ன மனிதர், நாம் எப்படிப்பட்டவர் வெளிக்கொண்டு வரும்போது நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. புரியுதா? அப்ப நீ யாருன்னு தெரிஞ்ச, அப்ப நீ ஒரு கவிஞர். உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரியதர்ஷினி. வாழ்த்துக்கள் பிரியதர்ஷினி. ஒரு அழகான ஒரு புத்தகம் உங்களுக்கு படிங்க. நிறைய விஷயம் படிக்கிற போது வாழ்க்கை இன்னும் மேலும் உயரும். வாழ்த்துக்கள் பிரியதர்ஷினி. அடுத்து யார் வர போறீங்க? பாடகர் யாரு, கவிஞர் யாரு? நீ போன்னு சொல்றவங்களாம் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர், ஏன்னா பாய்ஸ் 2 பேர், கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் 2. ஓகேவா? எழுது சீக்கிரம் எழுதுனீங்களா? வாங்க சீக்கிரம் வாங்க. இதை முடிச்சிடலாம் உங்களுக்கு. நீங்க அப்புறம் 2 பேர் சீக்கிரம் ரெடியா வாங்க. படிச்சுட்டுமா? நல்லா கண்டுவேறு தெரியாது வயசானவா. சரி. உன் பெயரோ வேண்டா, எனக்கு பிடித்ததோ போண்டா. ஓ, தமிழே உயிரே வணக்கம். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த பதில காப்பி வச்சுக்கணும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அமிழ்தே உன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். சரி, இந்த வரி ஃபுல்லாவே நீ சொந்த வரி இல்லை, இது எப்படி இருக்கிற பாட்டு. ஆனா மேல 2 வரி உனக்கு சொந்த வரி. சரி, உனக்காக நான் போடுறேன். இது என்ன பண்ணலாம்? இப்ப நான் படிச்சு காமிக்கிறேன். படிச்சது கவிதை படிச்சு பார்த்தியா? உன் பெயரோ வேண்டா, அம்மா உன் பெயரோ வேண்டா, எனக்கு பிடித்ததோ போண்டா. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் இனிக்கும், கசக்கும் புளிக்கும். தமிழே உன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இது கவிதை வடிவம். நான் படிச்சது. நீங்க ஒரு தடவை கவிஞரா பாடிங்க, எதை வேணாலும் படிங்க, பரவாயில்ல, உங்க விருப்பம் படிங்க. நான் படிச்சது தான் படிக்கிறது. நான் சும்மா உதாரணம் அதை எப்படி படிக்க சொல்றேன். உங்க குரல்ல உங்க மாடலேஷன்ல எப்படி படிங்க. அம்மா அம்மா உன் பெயரோ வேண்டா, எனக்கு பிடித்ததோ போண்டா. தமிழே உயிரே வணக்கம், தாழ்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அமிழ்தே உன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். கிளாசிக்கல் பாட்டு வேணுமா, ராப் சாங் வேணுமா, இல்ல மெலோடி சாங் வேணுமா? மெலோடி சார். ரெண்டுமே வேணுமா? சீக்கிரம் முடிச்சா நேரம் ஆயிடுது இல்லையா? ஃபர்ஸ்ட் மெலோடி பாடிடலாம். அம்மா உன் பெயரோ வேண்டா, அம்மா உன் பெயரோ வேண்டா, எனக்கு பிடித்ததோ போண்டா, எனக்கு பிடித்ததோ போண்டா. தமிழே
உனக்கும் எனக்கும் அமுதே நீ இல்லை என்றார், அமுதே நீ இல்லை என்றார். அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அமுதே உன் நெஞ்சம் இனிக்கும் கேட்கும், அமுதே உன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். அம்மா எனக்கு பிடித்ததோ இப்ப பாடு. இவங்க எழுதுற பாட்டை பார்த்தா மாட்டீங்கன்னா இவ பாடகா இல்லையா? பாடகனே இல்லையா? இந்தியா இருக்குடா. ஒரு மனசு வந்து ஆமான்னு சொல்லுங்கடா சிரிச்சு. சரி ஓகே. இப்ப நீ எந்த வீட்டுல வேணாலும் பாடு. நீயே பாடுற பாட்டை நீ பாடகரா ரைட் ஓகே. வாழ்க்கை பேர் என்ன சொன்ன? அனிதா. அனிதா அவர்கள் கவிஞராக மாறி இருக்கிறார். இப்போ அவங்களுக்கு ஒரு பரிசு மேல பாருங்க. கை தட்டுவா அம்மா முப்பை வேண்டா, அம்மா முப்பை வேண்டா, பிடித்ததோ போண்டா, பிடித்ததோ போண்டா, அம்மா முப்பை வேண்டா, அம்மா முப்பை வேண்டா, பிடித்ததோ போண்டா, பிடித்ததோ போண்டா போண்டா போண்டா. போதும், நிறைய தெரிஞ்சதுல ரைட். வாழ்த்துக்கள் தம்பி. நீ வாங்க சிங்கப்பூர் ஓடியா. ஏன்னா யாரு ரைமிங் நான் மாத்திரா ரைமிங் நீ வா. திரும்ப நான் சொன்னேன் என் தெய்வம் என் தாய். என் தாயின் பெயர் அம்சா. என் தாயின் முகத்தில் 10 அம்சங்கள் உள்ளன. என் மீது எப்போது வெறுப்புமில்லை. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றால், ஆனால் எப்போதும் என் மீது கோபம் வந்ததில்லை. ரைட். எந்த வரையும் போட்ட கோபம் இல்ல. அம்மா மீது அம்மா கோபமே வந்ததில்லை. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தாயின் முகத்துல 10 அம்சங்கள் இருக்குன்னா அவனே பிடிச்சது அம்மா பிடிச்சிருக்கிறதுனால 10 அம்சங்கள் இருக்குதுன்னா சரி இதை அப்படியே பாடல் வரிகளா மாத்தலாம். எப்படி ஒன்னா கரெக்டுங்க. நான் ஒன்னா சவால் வைக்கிறேன். நீங்க டைம் டேபிள் கொடுத்தீங்கன்னாலும் நான் பாட்டா பாடுவேன். நீங்க எதுவும் இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற எந்த போர்டு எந்த லாங்குவேஜ் எது கொடுத்தாலும் நான் பாட்ட மாட்டேன். என்ன வேணாலும் இங்கிலீஷா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்குது. ஹிந்தி கூட கொடுங்க நான் பாட்ட மாட்டேன். சரியா ஓகே ரைட்டா ரைட். அது என்னால முடியும். கணக்கு கூட முடியும் சார். கணக்கு உங்களால முடியுமா? எங்க சார் காமிக்கிறீங்க? பெட்டு போடுங்க நான் பாடி காமிக்கிறேன். பெட்டு நீங்க மேத்ஸ் கூட கொடுங்க, ஃபார்முலா கூட கொடுங்க, பாட்டா பாடி காமிக்கிறேன். ரெடியா ரைட். நீங்க சவால் நீங்க சோதிக்கனா ரெடி. இப்ப பாருங்க. என் தெய்வம் என் தாய். என் தாயின் பெயர் அம்சா. என் தாயின் முகத்தில் 10 அம்சங்கள் உள்ளன. என் மீது எப்போதும் வெறுப்பில்லை. ரைட். இந்த பாட்டா பாடலாமா? பாடலாமா? ரைட். என் தெய்வம் என் தாயே, என் தெய்வம் என் தாயே, என் தாயின் பெயர் அம்சா. என் தாயின் பெயர் அம்சா. என் தாயின் முகத்தில் 10 அம்சங்கள். என் தாயின் முகத்தில் 10 அம்சங்கள். என் மீது எப்போதும் வெறுப்பு இல்லை. என் மீது எப்போதும் வெறுப்பு இல்லை. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றார். 10 மாதம் சுமந்து பெற்றார். ஆனால் எப்போதும் என் மீது கோபம் வந்ததில்லை. ஆனால் என் மீது எப்போதும் கோபம் வந்ததில்லை. என் தெய்வம் என் தாயே, என் தெய்வம் என் தாயே. போதுமா? இவன் டைமிங் வரலன்னு சொன்னா எனக்கு எப்படி இருந்துச்சு? நான் பாட்டு கத்துக்கா எங்க வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரா? முயற்சிகள். அதான் இன்னுமே பெருசு இல்லை. முயற்சிகள். நாம் எந்த விஷயத்தை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கான முயற்சிகள். குப்பையை எந்த வார்த்தை திட்டி ஒரு முறை ஒரு பையன் வகுப்பர் என்ன பண்ணா திட்டி ஏறினான்.
இதை உங்களால பாட்டீங்கன்னா நான் ஒரு வாரம் நிக்காம வர பள்ளி இருக்கேன், அடிக்கடி நிக்கிறேன், ஒரு வாரம் நிக்காம வந்துடுறேன் அப்படின்னு கெட்ட வார்த்தையில சில வார்த்தை அறிஞா எடுத்துட்டு வந்தேன். அப்படியே அது கொஞ்சம் கெட்ட வார்த்தைய அப்படியே லகுவா மாத்தினேன். ஆனா அதே கெட்ட வார்த்தை தான், ஆனா அது கெட்ட வார்த்தை இல்லாத மாதிரியே மாத்திட்டேன் அந்த வழியை. உடனே தப்புன்னு மீது ஐயா சாமி தெரியுமே என்னால முடியல, நான் கெட்ட இப்படி இருந்த வார்த்தை கூட பாட்டேன் சார், நான் தோத்துட்டேன், ஒரு 7 நாள் இல்ல இந்த வருஷம் கூட நிக்காம போறேன் சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரி முதல்ல நமக்கு தாழ் மனப்பான்மை இருக்கணும். நமக்கு இது வராது, நம்ம ஏற்று தப்பு கண்டுபிடிப்பார் வாத்தியாரு, இது டிரைவிங்கா இல்ல டைமிங்கா இல்ல, நான் பாடுறது நல்லா இருந்துச்சா இல்லையா கேள்வி, நல்லா இருந்துச்சா மேடம், சூப்பரா இருந்துச்சு, அவங்களே சொல்லலாம், அப்படின்னா உண்மையா தான் இருக்கும் இல்லையா? ரைட். அதனால இப்ப நான் ஸ்பாட்ல தான் உங்களை பார்த்தேன். நான் பாடம் விட்டு முதல் மாட்டுக்கும் இப்ப பாடம் விட்டுக்கும் எதனா வித்தியாசம் ஒண்ணு இருந்துச்சா, ஒட்டுமே இருந்துச்சா? 1-2 வரிகளை விட்டுருக்கலாம், ஆனா மொத்தம் மெட்டோன்னு மாத்தி மாத்தி தான் பாடுறது. இது மாதிரி 1000 வகையில பாடலாம். அதனால ராகங்கள் 14 உருவான வரலாறு நான் சொல்லி அறிவேன்னு சொல்லுவார் வேறுபடுத்தி எழுதிப்பார். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம் பல 100 பலராகம் இருந்தால் என்ன அப்படின்னு அது வரும். நமக்கு ஏன் அந்த பாட்டு நாம எழுதுதான் பாட்டு, சரியா? ரைட். பாட்டுகள் தம்பி உங்க பேர் என்ன? நரேஷ். ஒரு கவிஞர், ஒரு பாடகர். இப்ப நீ ஒரே ஒரு பாட்டு நாடா சொல்லிட்டா சரி படிச்சிரு. இப்ப நான் படிச்சு பாருங்க. என் தாய், என் தெய்வம், என் தெய்வம், என் தாய், என் தாயின் பெயர், என் தாயின் பெயர் அம்சா, என் தாயின் முகத்தில் 10 அம்சம். அது மட்டும் எங்கள் உள்ள அம்சம். என் மீது எப்போதும் வெறுப்பில்லை. என்னை 10 மாதம் சுமந்து விட்டாள், என்னை 10 மாதம் சுமந்து விட்டாள், ஆனால் எப்போதும் என் மீது கோபம் வந்ததில்லை. இப்ப கோபமான கவி மெதுவா படிச்சிரு. சரி. என் தெய்வம் என் தாய், தாயின் பெயர் அம்சா. என் தெய்வம் என் தாய், என் தாயின் பெயர் அம்சா. என் தாயின் முகத்தில் 10 அம்சங்கள் உள்ளன. என் மீது எப்போதும் வெறுப்பில்லை. என் பெயர் என்னை 10 மாதம் சுமந்து பெற்றார், ஆனால் எப்போதும் என் மீது கோபம் வந்ததில்லை. அதாவது வரிகள் நான் உடனே சொல்றாங்க. வரிகள் எப்படா வரும்னா வாசத்தின் வீதியில வரும்போது கண்டிப்பா வரிகள் வந்துடும். நமக்கு உண்மையை கவிஞராலே தேவையில்ல, நம்ம நிறைய பாட்டு கேட்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். அந்த வரிகள்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ள கண்ணு மூடிக்கிட்டு யோசிக்கும் போது, அம்மா பத்தி யோசிக்கும் போது தன்னால வரிகள் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா இது கவியா மாற்றலாம், பாட்டா மாற்றலாம். ரைட். அடுத்தது தம்பி கவிஞராயிட்ட பாடகராயிட்ட. அடுத்து யாரு தம்பி? வாங்க வாங்க வாங்க. இப்ப நீங்க அன்பு என்றால் என் அம்மா, அவள் பெயர் மீனா, அவளுக்கு எனக்கு கொடுத்தா ஒரு பேனா. அவள் எனக்கு கொடுத்தா ஒரு பேனா, அவள் என் தெய்வம், உன் சமையல் எனக்கு பிடிக்கும், உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யதார்த்தமான பாட்டு, யதார்த்தமான கவிதை. திரும்ப படிச்சிருப்பாங்க. அன்பு என்றால் என் அம்மா, அவள் பெயர் மீனா, அவள் எனக்கு கொடுத்தால் ஒரு பேனா, அவள் பெயர் மீனா, அவள் எனக்கு கொடுத்தால் ஒரு பேனா, அவள் என் தெய்வம், உன் சமையல் எனக்கு பிடிக்கும், அவள் தெய்வம், உன் சமையல் எனக்கு பிடிக்கும், உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அம்மா சொல்றாரு. இது ஒரு கவிதை சும்மா பாட்டை பாடுறேன். அன்பு என்றால் என் அம்மா, அவள் பெயர் மீனா, அவள் எனக்கு கொடுத்தால் ஒரு பேனா, அவள் என் தெய்வம், உன் சமையல் எனக்கு பிடிக்கும், உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு புது மெட்டு தேவை. தந்தன தத்தன தான தத்தன தந்தான தன தான தந்தன தத்தன தான தத்தன தந்தான தன தான. அன்பு என்றால் என்னம்மா மாமா அம்மா, அவள் பெயர்தான் மீனா 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 என்ற மீனா, அவள் எனக்கு கொடுத்தால் ஒரு பேனா, அவள் எனக்கு கொடுத்தால் ஒரு பேனா, அவளின் தெய்வம், அவளின் தெய்வம், உன் சமையல் எனக்கு பிடிக்கும், உன் சமையல் எனக்கு பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அம்பு என்றால் அம்மா என்னம்மாவின் பெயரனது மீனா ஏதான தத்தன தந்தன தத்தனதானா தன்ன தந்தன தத்தன தான தத்தனதானா வருமா? மாத்த முடிச்சா இல்லையா? மாத்த முடியும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பத்தி யோசிக்கல. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இவன் வரி என்னன்னு தெரியாது, யோசிக்கல. அப்ப என்னாச்சு? நம்ம யோசிக்காத போதுதான் நம்ம மீறி நம்மளே ஆற்றல் நமக்கு தன்னால வரும். பாடணும்னு முடிவு பண்ணிட்டோம், கவிஞராகணும்னு முடிவு பண்ணிட்டோம், கவிதை எதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா வர்றதை எழுதணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? இதை செம்மைப்படுத்தணும், இதை நான் முறைப்படுத்தணும். சார் நீங்க சொன்னதெல்லாம் தப்பா எழுதினேன், இதை எல்லாத்தையும் நீங்க மாற்றி பாடி காமிச்சிட்டீங்க. ஆனா இது முறையா எப்படி சார் எழுதுனா நீங்க அதுக்கு நிறைய வாசிக்கணும். என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்கும் போது தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு படைப்பை உருவாக்க முடியும். அப்போ வரிகளை படிக்கும் போது வைரமுத்து வரிகளை படிக்கிறீங்க, மேத்தா வரிகளை படிக்கிறீங்க, நான் முத்துக்குமார் வரிகளை படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி எழுதினாங்கிறத அதை பின்பற்றணும். புது கவிதையா இருக்கட்டும், இல்ல மரபு கவிதையா இருக்கட்டும், எதை அது எப்படி எழுதினாங்க பின்படுத்தி முதல்ல வந்து காப்பி அடிச்சுதான் கவிதை எழுதணும். எப்படி காப்பி அடிக்கிறது? ஒரு கவிஞரோட கவிதையை காப்பி அடிக்கிறீங்க, அடிச்சு முடிச்ச பிறகு நீங்களே அந்த சொந்த வரியை ஒரு வரியை எடுத்துட்டு ஒரு வார்த்தையை எடுத்துட்டு முதல் வரியை போட்டுட்டு ரெண்டாவது வரியை நீங்க சொந்தமா எழுதலாம். இல்ல முதல் வரியில இருக்கிற ஏதோ ஒரு முதல் வார்த்தையோ ரெண்டாவது வார்த்தையை மாத்திட்டு நீங்க சொந்தமா எழுதலாம். இப்படி எழுதி பழகின பிறகு இது நமக்கே வருது, நமக்கே சொந்தமா இந்த கவிதை வருதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம்? எழுத ஆரம்பிக்கலாம். அப்போ நாம் எந்த படைப்பை படைப்பதாக இருந்தாலும், அது எந்த துறையை செல்வதாக இருந்தாலும், நமக்கு முன்பாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்தார்களோ அதை காப்பி அடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு தனி பாணியை பின்பற்றணும். பாணினா நமக்கு வேற வழி. இப்போ ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒரு வழியா இருக்கும், ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் வேற வேற மாதிரியான நிலை இருக்கும். ராஜேஷ்குமார் நாவல்லாம் ரொம்ப பயங்கரமா பார்த்தீங்கன்னா புதிரமா இருக்கும், நிறைய வெளியா இருக்கும், கொலை பயங்கரமா இருக்கும். மற்றவங்க இப்போ சமீபத்தில் எழுதுறவங்க வைரமுத்து அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வேறமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம். அந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் நீங்களே எழுத பாட்ட நீங்களே கவிஞராக மாத்தினேன், நீங்களே பாடகராக மாத்தினேன். வேற யாருக்கு கடைசி ஒரு வாய்ப்பு? நான் பாடகராக இருக்கிறேன், நான் என்னுடைய கவிதையை நான் பாடணும்னு விரும்புறேன், நான் கவிதையை கவிஞராக விரும்புறேன் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் வாய்ப்பு. முதல்ல யார் வரைக்கும் அவங்க வாழ்க்கை தம்பி ஒரே ஒரு சுத்தம் கொடுத்துருங்க. வரியை நம்ம அம்மா வரிகளை பாடலாம் மாற்ற போறோம். மாத்தலாமா? கவிதையை மாத்தலாம், அப்புறம் பாடலை மாத்தலாம். என்னை பொறுத்தவரை அவள் அழகு, மற்றொருவர் முன்னால் புகழ்ந்து பேசுவார். அழகாக சொல்லி தருவாள். 10 மாதம் ஈன்று எடுத்தவள் உலகம் என் உலகம் நீதான், நீ இல்லை என்றால் என் உயிர் ஏது, என் இனிய அம்மா. அவ்வளவுதான். ஒரு கவிதையை அழகா எழுதிக்கிற தம்பி. திரும்ப படிக்கலாமா? நீ ஒரு முறை கவிஞரை பார்த்தேன், படிக்கலையா? பாடகரை மாத்தலாமா? பாட முடியுமா? சரி, பாடகரை மாத்தலாமாப்பா? பாடகரை மாத்தலாமா? சரி, என்ன மெட்ல வரும் உங்களுக்கு? கிளாசிக்கல் மெட் வேணுமா, ரேப் சாங் வேணுமா? பத்தியா அவ பாரு, புரியாத மொழியில இருக்குதா தேவை. நம்ம மொழியில இருக்குது அது என்ன? சரி, நம்ம மொழியில இருக்கிறது புரியுது, ஆனா புரியாத ஒரு மொழி தான் நீங்க கேக்குறீங்க. சரி, புரியுற மொழி முதல்ல ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒரு பாட்டு போடலாமா? ரைட். என்னை பொறுத்தவரை அவள் அழகு, என்னை பொறுத்தவரை அவள் அழகு, மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார். என்னம்மா? மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார். ஆகாங்கா அழகாக சொல்லி தருவார், ஆகாங்கா அழகாக சொல்லி தருவார். 10 மாதம் என்று எடுத்து என் உலகம் நீதானே, 10 மாதம் என்று எடுத்த என் உலகம் நீதானே, நீ இல்லை என்றால் என் உயிரேது, நீ இல்லை
இல்லை என்றால் என் உயிரேது என் இனிய அம்மா நீ இனிய அம்மா எனக்கு இனிய அம்மா என்ன பொறுத்தவரை அவள்தான் அழகு என்ன பொறுத்தவரையில் அவள்தான் அழகு என் இனிய அம்மா என் இனிய அம்மா. இப்ப இவருக்கு ஒரு பாட்டு புதுசா பாட்டு எழுதிட்டாங்க. அப்ப எந்த வரியும் பாடலாம் மாத்த முடியுமா முடியாதா? நீங்க கவிஞர் ஆக முடியுமா முடியாதா? பாடக்கூடிய பாடகர் ஆக முடியாதா? முடியும். எப்படி முடியும்? எப்படி முடியும்? முயற்சி செய்ய முடியும். இப்ப இது மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு முறை பாடி சரியா? நான் மூணு பாட்டு சொல்லி தரேன். என்ன பொறுத்தவரையில் அவள்தான் அழகு என்னை பொறுத்தவரை அவள்தான் அழகு மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார் மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார் மற்றொரு நல்ல குரல் அழகா இருக்குதா? மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார் மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார். சூப்பரா அழகாக சொல்லி தருவார் அழகாக சொல்லி தருவார் சூப்பரா அழகாக சொல்லி தருவாள் அழகாக சொல்லி தருவார். 10 மாதம் என்று எடுத்த நீதான் எனக்கு உலகம் 10 மாதம் ஈன்றெடுத்த நீதான் எனக்கு உலகம் 10 மாதம் என்று எடுத்த நீதான் எனக்கு உலகம் 10 மாதம் ஈன்றெடுத்த நீதான் எனக்கு உலகம். நீ இல்லை என்றால் என் உயிர் ஏது நீ இல்லை என்றால் என் உயிர் ஏது நீ என் இனிய அம்மா நீ என் இனிய அம்மா நீ என் இனிய அம்மா நீ என் இனிய 20 நிமிஷத்துல நான் ஒரு பாடகர் உருவாக்கிட்டேன். அற்புதமான குரல் வளர்ந்து இருக்கு. சரியா? இது மாதிரி பாடிக்கலாம். இல்ல கிரியேட்டர் கிரியேட்டர் ஆயிடும். இல்ல கிரியேட் ஆல்ரெடி. ஒண்ணு பத்தி நாம செஞ்சோம். பேர் என்ன? ரிஷி எனக்கு இப்ப பசி அறிவு பசி உனக்கு ஆனா ஏன் பாட்டு நான் போட மட்டும் புரிஞ்சுதா? நான் வேற இப்ப நீங்க பாக்குற ரேப் சாங் பாடிடலாமா? மாத்தலாமா? 2 நிமிடத்துல ரேப் சாங் மாட்டற ரிஷி. இப்ப அவன் பட்ட பேரே ரேப் சாங் ரிஷி. சரி அது கூட நல்லா இருக்கலாம். அம்மா சென்னை பொறுத்தவரை அவள்தான் சென்னை பொறுத்தவரை அவள்தான் அழகு மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார் மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார் அழகாக அழகாக சொல்லி தருவார் அழகாக சொல்லி தருவார் 10 மாதம் சிரித்தபடி அதனால் இதுதான் உலகம் 10 மாதம் சிரித்தபடி அதனால் நீதான் உலகம் நீ இல்லை என்றாலே நீ இல்லை என்றாலே என் உயிரேது நீ இல்லை என்றாலே என் உயிரேது நீ என் கிளிய அம்மா நீ என் கிளிய அம்மா அம்மா என் அம்மா நீ என் கிளிய அம்மா. என்ன ஆயிட்டப்பா? பாப் சாங் ராப் சாங் பாட ஆரம்பிச்சான். இப்போ ஒரே ஒரு வரி மட்டும் நீ பாடு. நீயே பாடு. நீ நான் சொல்றதெல்லாம் கிடையாது. நீ எதுனா நடிச்சிருக்கா ராப் ஆகணும். நான் சொல்றேன் பாடு. சென்னை பொறுத்தவரை அவள்தான் அழகு என்னை பொறுத்தவரை அவள்தான் அழகு சென்னை பொறுத்தவரை அவள்தான் அழகு என்னை பொறுத்தவரை அவள்தான் அழகு மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார் மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார் மற்றொருவர் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுவார். போதுமா? நீங்களா போற நம்ம சொல்லுங்க. அந்த டோனா இதுவா? ஓ ஒன்றா நிறைய ஓ கணக்கா? எனக்கு உயிர் தந்த தாயே தாய்ப்பாலோடு தமிழ் பாதை ஊட்டி வளர்த்தவள். ஓகே ஒரு பெரிய பாட்டு பாடி மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓ வாங்க வாங்க தம்பி வாங்க. முதல்ல நம்மளுடைய நோய் என்ன தெரியுமா? கொரோனாவோ இல்லை டைபாய்டோ காலராவோ இல்லை. தயக்கம் தான் நமக்கு பெரிய நோய்.
மிகப்பெரிய நோய் இது. அந்த தயக்கம் என்ன பண்ணணும்னா நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வராமலே இருக்கணும் கடைசி வரணும். சரிங்களா? அதனால தயங்காத. நாங்க உங்களோட தானே இருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன டெஸ்ட் கேட்க போறோம், மார்க் கேட்க போறோம், இல்லை மணிகண்டன் சார் அவரோட கிளாஸ் மார்க் பர்சன்ட் சார் சொல்ல போறோம். ஒண்ணுமே இல்லை. நம்ம யதார்த்தமா ஜாலியா இருக்கிறோம். நீங்க ஒரு நிகழ்வோட முடிச்சு சந்தோஷமா வீட்டுக்கு போறோம், சாதாரண பிரியாணி சாப்பிட போறோம். சரியா? ரைட். அம்மா கவிதை நீ படிச்ச கவிதையா மாத்தி காமிக்கிறேன். படிச்சு காமிக்கிறேன். நீ கவிதை தான் எழுதிருக்க, கவிதை வெளியில படிச்சு காமிக்கிறேன். எனக்கு உயிர் தந்தவள் தாய், எனக்கு உயிர் தந்தவள் தாய், தாய்ப்பாலோடு தமிழ்பாலை ஊட்டி வளர்த்தவள், தாய்ப்பாலோடு தமிழ்பாலை ஊட்டி வளர்த்தவள். எனவே என் தாயை தமிழை விட மேலானதாக கொள்வேன். எனவே என் தாயை தமிழை விட மேலானதாக கொள்வேன். என் தாய் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். என் தாய் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். அம்மா 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 அப்படின்னு எழுதிட்டான். சரியா? இதான் கவிதை. கை தட்டுங்களா? நான் உன்னை படிக்கிறதுலே கவிஞரா மாத்திடுறேன். தக்கு பயப்படாத. பொழுது பார்த்து சீமான் எந்த பக்கம் பார்த்துக்கோ. எனக்கு உயிர் தந்தவர் தாய், தாய்ப்பாலோடு தமிழ்பாலை ஊட்டி வளர்த்தவர். எனவே என் தாயை தமிழை விட மேலானதாக கொள்வேன். எனவே என் தாய் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். அம்மா அம்மா அம்மா. என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பாடல்கள் வேணும்? நாட்டுப்புற பாடல்கள் வேணுமா? சரி, நீ ஒரு டியூன் போடு. அவ்வளோதான் சார். இதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் முடிஞ்சிச்சு மணி சார். தனி பெற்று எல்லாரும் முடிச்சாங்க. கவிஞர் பாடகராக இருந்தாங்க. இதுக்கு மட்டும் இப்போ யோசிக்கிறேன். நானே நானே நன்னே தானே நானே எனக்கு உயிர் தந்தவள் தாய்தானே. கொஞ்சம் நான் கூட சேர்த்துக்கிறேன் அவங்க வரிய. எனக்கு உயிர் தந்தவள் தாய்தானே, தாய்ப்பாலோடு தமிழை ஊட்டி வளர்த்தவள், தாய்ப்பாலோடு தமிழையும் ஊட்டி வளர்த்தவள். என் தாயை விட மேலானதாக கொள்வேன். எனவே தமிழை என் தாயை விட மேலானதாய் கொள்வேன். என் தாய் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, என் தாய் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டுமே. தந்தானந்தனே வாழ வேண்டுமே. எனக்கு உயிர் தந்தவள் தாயே, என் தாயே, எனக்கு உயிர் தந்தவள் தாயே, என் தாயே. பாடு, இந்த 2 வரி மட்டும் பாடு. நீ பாட்டு மட்டும் அப்புறம் முன்னே சொல்றோம். நீ பாட ராமல்ல. எனக்கு நான் பாடுறோம். இப்படியே பாடு. ரொம்ப கஷ்டம் சொல்றேன். எனக்கு உயிர் தந்தவள் தாயே, என் தாயே, தாய்ப்பாலோடு தமிழ்பாலை ஊட்டி வளர்த்தவள், தாய்ப்பாலோடு தமிழ்பாலை ஊட்டி வளர்த்தவள், தாய்ப்பாலோடு தமிழ்பாலை ஊட்டி வளர்த்தவள், தாய்ப்பாலோடு தமிழ்பாலை ஊட்டி வளர்த்தவள். தமிழை விட மேலானதாய் கொள்வேன், தமிழை விட மேலானதாய் கொள்வேன். என் தாயை தமிழை விட மேலானதாய் கொள்வேன். என் தாயை தமிழை விட மேலானதாக கொள்வேன். பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு வாழ்க என் அம்மா, வாழ்க என் அம்மா, வாழ்க என் அம்மா, வாழ்க என் அம்மா. உயிரா பாப்பே வாழ்க்கை தமிழுக்கு பேர் ராஜ்குமார். இனிமேல் மழை உள்ள ஒரு கவிஞர் பாடகர். சரியா? சரி, அப்புறம் பாடி நீயே பாடுறாங்க. வாய்ப்பு தரேன். இவ்வளவு நேரம் நான் உருவாக்கிறேன் எப்படி பாடுறேன்னு. அப்படி யோசிச்சு பாடு பாடுவா. அவர் பயப்படாதா? வாய்ப்பு கிடைக்கும்.
எனக்கு உயிர்த்தந்தவள் தாய் தாய் பாட தமிழோடு ஊட்டி பாட ஊட்டி வளர்த்தவள் எனவே என் தாய் சூப்பர் எல்லாம் முயற்சி பண்ணேன் பண்ணனா சரி ஓகே நீ யாராவது கேர்ள்ஸ் யாராவது ஒருத்தர் ஆனா யாராவது ஒருத்தர் இல்ல பரவாயில்ல நீதான் அறிமுகம் பண்ணிருக்கிறேன் இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போய் சொந்தமா எழுதி எழுதி நீயே பாடம் நீங்க யாரும் இல்லையா அவனும் தைரியமா யாராவது ஒருத்தருடைய நான் பாவம் பையனுக்கு கஷ்டப்படுவாங்க யாருமே இல்லை கொடுத்து கேர்ள்ஸ்ல யாரும் இல்லை சரி ஓகே பரவாயில்ல சார் வாங்க 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 எனக்கு உயிர் தந்தவள் தாய் தாய்ப்பாலோடு தமிழை ஊட்டி வளர்த்தவள் தாய்ப்பாலோடு தமிழ் பாலை ஊட்டி வளர்த்தவள் எனவே என் தாயை தமிழை விட மேலாக கொள்வேன் எனவே என் தாயை தமிழை விட மேலாக கொள்வேன் பல்லாண்டு 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 வாழ்க என்னம்மா பல்லாண்டு 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 வாழ்க என்னம்மா வாழ்க என்னம்மா